உங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை நொறுங்கி போக பண்ணுவதற்கு இன்றைக்கு உங்கள் கரத்திலேயே உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு காரியமாக நினைக்கக்கூடிய அல்லது உபயோகப்படுத்துகிற அந்த செல்போன் மாறிவிட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ செல்போன்ல முன்னால இப்படிதான் பேசிட்டு போவாங்க, சரி யார்கிட்டயே பேசிட்டு போறாங்கன்னு நினைக்கும். ஆனால் இப்போ காதலே ஒன்று மாட்டி பைத்தியக்காரன மாதிரி ஏதோ பேசிட்டு போறாங்க. என்னடா ரோட்டில் அவன் பாட்டு பேசிட்டு போறான், இவ்வளோ சத்தமாக பேசுகிறான்னு சொன்னால் அவன் காதில் ஒன்று மாட்டி இருக்கிறான். அது அங்கே அவனை பைத்தியக்காரனை போல யாரையும் குறித்து கவலை இல்லை, அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான். எனக்கு அது தலையை சுற்றுகிற காரியம். எனக்கு ஆகையினாலே வரப்போகிற சந்ததி தன்னை அழித்துக் கொள்வதற்கு தன்னிடத்திலேயே ஒரு சூசைட் பாமை வைத்திருக்கிறது போல ஒரு கருவி உண்டாயிருக்கிறது அவர்கள் அறிவார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டு. உறவுகள் உடைத்து நொறுக்கப்படுகிற நாட்களிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்னதாக நான் அயர்லாந்து தேசத்திலையும் இங்கிலாந்து தேசத்திலையும் ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றிருந்தேன். அங்கே நடக்கிறதை நான் நேரடியாக பார்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உறவுகள் எப்படி உடைக்கப்படும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி உடையும்? ஒருவேளை தமிழ் ஃபேமிலியாக இருக்கனால கொஞ்சம் பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட் யூ ஆர் இன் மும்பை, ஆகையினால உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், அமெரிக்காவில் என்னுடைய நண்பரை பார்த்தேன். அந்த நண்பர் சொன்னார், என் மகள் ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறாள் என்று சொன்னார். மகள் பையனை கல்யாணம் பண்ண போகிறேன் என்கிறதுல என்னையா பெரிய விசேஷம் என்று? மகள் பையனைத்தானே கல்யாணம் பண்ணுவாள். நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ காட் தட். முதல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அல்லது பொண்ணு பார்த்துட்டேன்னா, என்னப்பா நம்ம ஊர் சைடு தானா, நம்ம ஆட்களை தான் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள்லாம் படித்து கொஞ்சம் வெளியே காஸ்மோபாலிட்டின் சிச்சுவேஷனில் வந்ததுனால 2வது கேள்வி வரும், நம்ம ஜில்லா ஆளுதானான்னுட்டு. அதை வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடுவாங்க, நம்ம ஜில்லா ஆளுனா இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னுட்டு. அதுக்கு பிறகு என்ன வந்தது? தமிழ் ஆளு தானே. அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது பொண்ணு கிடைச்சா போதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு பாம்பே மாதிரி அல்லது டெல்லி மாதிரி அல்லது ஹைதராபாத் மாதிரி போயாச்சுன்னா பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பையனுக்கு கல்யாணம்னா இந்திய பொண்ணு தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கோ பிள்ளை போயிட்டுன்னா எந்த நாட்டு பொண்ணு? 5வது கட்டத்தை தாண்டிடுச்சு. இப்போ எந்த நிலவுக்கு வந்துட்டு தெரியுமா? பொண்ணு பையனை தானே கல்யாணம் கட்டுறான். இப்போ விளங்கிருக்கு. உறவுகள் சீரழிகிற நாட்கள். முதலாவது ரகசியம் என்று ஒன்றும் இல்லாத நாட்கள். உனக்கு முன்னதாக இருக்க போது உன்னையே நீ அழித்துக் கொள்வதற்காக சாதனம் உன் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்கள். போன வாரத்தில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த ரிசர்ச்ல அவர் பல விவரங்களை சொல்லிவிட்டு கடைசியாக இருந்தார். 2100 இந்த மேரேஜ் என்கிற ஒரு சடங்கே இருக்காது உலகத்துல மேரேஜ் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உறவுகள் இன்றைக்கு உடைந்து போய் மாறிப்போய் கேவலப்பட்டு சமுதாயம் தன்னுடைய சமுதாயம் என்கிற காரியத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு நாட்களிலே நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு வருவது பிந்துமானால் இருக்கும் என்பதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது. கவனியுங்கள் அருமையான என்னுடைய பிள்ளைகளே,
not only you have your own self destruction, but the forces are working in such a way that you will be destroyed. நீங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு உங்கள் சிந்தனைகள், உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் காரியங்கள் அனைத்தும் நொறுக்கப்படுகிறதான ஒரு காலத்திற்கு நீங்கள் வேகமாக முன்னேறி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவே முடியாது. ஆகையினால் தான் நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டில் இருந்த காரியத்தை சொன்னேன். அங்கே ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு செக்ஸ் என்கிற காலம், இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்கிற காலத்தோடு கூட இன்னொரு வரியை சேர்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நீ ஆண் பிள்ளை நீ பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளையாகவே கண்டுபிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அது வெளியே பார்ப்பதற்கு ஆணாக இருக்கும், உள்ளே பெண்ணின் மனதை கொண்டதாக இருக்கும். அல்லது பெண்ணின் உருவமாக தெரிவாள், அவளுடைய சுபாவங்கள், பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ஆணுக்குரியதாக இருக்கும். ஆகையினால எப்படி இருப்பாள் என்பதையும் எப்படி இருப்பான் என்பதையும் அவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி வகுப்பில் சேர்க்கிற பிள்ளைக்கு நீங்கள் செக்ஸை எழுதக்கூடாது என்று கட்டளை போட்டிருக்கிறது இங்கிலாந்து அரசாங்கம். What a pity. இந்த ஆண்டவருடைய வேதம் முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது. அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன் காரியம் நொறுக்கப்பட்டு போய்விட்டது. எந்த தேசத்திலிருந்து நமக்கு வேதாகமம் அனுப்பித்தரப்பட்டதோ, நீங்கள் வாழ்கிற பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னதாக எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள் என்றால், இன்றைக்கு தண்ணீரை தாம் நாம் விலைக்கு வாங்கி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னால் தண்ணீர் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ தண்ணீரை விலைக்கு கொடுத்தால் தான் வாங்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டதுனால எல்லாருமே ஒரு பாட்டிலை தேடி அல்லது ஃபில்டரை தேடி அது அந்த வாட்டர் இந்த வாட்டர்னு சொல்லி எதையாயிலும் சொல்லியாயிலும் நமக்கு விற்கிறார்கள். நாம் குடித்து கொண்டு நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில், உங்கள் காலத்தில் ஒருவேளை நீங்கள் சுவாசிக்கிற காற்றும் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே ஆக்சிஜன் பூத்ஸ் என்று சொல்லி ஏர்போர்ட்டில், பல இடங்களில், பல வெளிநாடுகளில் ஏர்போர்ட்டில் யூ கேன் ஹேவ் ஆக்சிஜன் பூத் என்று சொல்வார்கள். பணம் கொடுத்து கொஞ்சம் போய் நல்ல ஆக்சிஜனை உறிந்து கொண்டு வரலாம் என்கிற நிலைக்கு உலகம் என்வாரன்மெண்ட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். Listen, not only you can destroy yourself, நீ மாத்திரம் உன்னை கெடுத்துக் கொள்ள முடியாது, ஆனால் உன்னையும் காண்டி மற்ற காரியங்களும் உன்னை கெடுத்து, உன்னுடைய உடலை கெடுத்து, உன்னுடைய காரியங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி போட்டுவிடும். இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பப்பட்டது. ஒரு டாக்டர் பேசுகிறார், டாக்டர் மோஹித் என்கிற ஒருவர். ஒரு வாரத்தில் 150 பேருக்கு இருதய சிகிச்சை அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன். 150 பேருக்கு ஒரு வாரத்தில். வைத்துக்கொள்ளுங்கள், 5 நாட்கள் தான் ஆஸ்பத்திரியில் அவர் வேலை செய்தாலும் கூட ஒரு நாளைக்கு 30 பேருக்கு ஹார்ட் டிசீஸிற்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன் இன்னைக்கு காலையில் பேசின ஒரு 5 நிமிட செய்தி எனக்கு வந்தது. அவர் அதில் சொல்லுகிறார், போன வாரத்தில் நான் 21 வயது நிறைந்த ஒரு மனுஷனுக்கு நான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லியிருந்தான், செத்து விட்டான் என்று என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அவனுடைய பல்ஸ் வேலை செய்யவில்லை, பிளட் பிரஷர் காட்டவில்லை, இருதயம் துடிக்கவில்லை, ஒன்றும் அசைவில்லை.
செத்தவனாக கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சொல்கிறார், எப்படியோ தன்னுடைய திறமையினாலையும் மற்றவருடைய உதவியினாலையும் அவனை உடனடியாக எமர்ஜென்சியில் கொண்டு வந்து அவனை ஓப்பன் பண்ணி அவனுடைய ஹார்ட்டில் கொஞ்சம் துடிப்பிருப்பதை ஏவி விட்டு அவனை சரிப்படுத்தி விட்டு அவனை ஐசியூக்கு அனுப்பினேன் என்று சொல்கிற அந்த டாக்டர் சொல்கிறார். அவருக்கு தோன்றியதாம். என்ன தோன்றியது? இவனுக்கு 21 வயது தான் ஆகிறது, அதற்குள்ளே மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்றால் என்ன காரணம்? ஏனென்றால் கூடவே அவர் தன்னுடைய ஆஸ்பத்திரியோடு கூட ஒரு ரிசர்ச் லேபரட்டரி வைத்திருக்கிறார். அந்த லேபரட்டரியிலே அவர்கள் பல காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நாட்களிலே 19 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது. 19 to 30. ஏன் இவ்வளவு இளமையிலே ஹார்ட் அட்டாக் வருகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி அவரோடும் அவருடைய ஆட்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினதனால் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிற அந்த நிலையில இந்த பையனுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து என்று கேட்ட ஒரு காரியத்தை அவர் அறிய முற்பட்டு குயிக்காக அவன் சிகரெட் குடிக்கிறவன் அல்ல, குடிக்கிறவன் அல்ல. He was not a drunkard, he was not a smoker. He was having a decent job. 6-figure salary வாங்குறாள், அதாவது 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாள். ஓன் ஹவுஸ் வைத்திருக்கிறாள் 21 வயதிலேயே. ஓன் வெஹிக்கிள் வைத்திருக்கிறாள். அப்பொழுது இவனுக்கு ஏன் ஐயா? அப்பொழுது அந்த பையனுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு இந்த பையன் திருமணமானவனாக என்று கேட்டபோது, ஆம் ஐயா திருமணமாகிவிட்டது, 4 மாத குழந்தை இருக்கிறது என்று அவருடைய தாய் தகப்பன் சொன்னார்களாம். உடனே மனைவியை கூட்டிக் கொண்டு வாருங்கள், நான் அவனோடு கூட பேச வேண்டும் என்று அந்த டாக்டர் சொன்னபோது அவங்க பையனுடைய அப்பா டாக்டரை தனியாக அழைத்து கொண்டு போய், சாரி சார், 2 பேரும் ஒன்றா இல்லை, இன்னொரு 10 நாளில் டைவர்ஸ் வந்து அது செட்டில் ஆயிரும், ஆகினால மனைவியை கூட்டிக் கொண்டு வர்றது எங்களால் முடியாத காரியம் என்று அவனுடைய தாப்பனார் சொன்னபோது டாக்டர் வாஸ் அடமண்ட், அவள் வந்தாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ வரவழைத்து அவள் 4 மாத குழந்தையோடு கூட வருகிறாள். அழகான பெண், அவள் ஒரு ஐடி இன்ஜினியர், இவனும் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான். நல்ல வேலையில் இருக்கிறவனும் ஐடி இன்ஜினியருக்காக சேர்ந்து அவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். 4 மாதங்கள் தான் ஆகிறது. அப்பொழுது அவளிடத்தில் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தம் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து இன்றைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய்விட்டதே என்று சொல்லி அங்கே ஐசியூ வார்டில் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் சொன்னார். அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் டாக்டர். டாக்டர் கேட்டபோது அவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் சொல்கிறதுனால செய்கிறேன் அப்படின்ட்டு. ஒன்று செய்யணும், வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு எங்கள் லேபுக்கு வந்துட்டு போகணும். 3 மாதம் வந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். 3 months. She accepted. அவர் பேசுகிறதுலேருந்து 4 மாதங்கள் கழித்து அந்த இன்சிடென்ட்டை சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை, கணவன் மனைவியில் ஏற்பட்ட இந்த சின்ன கருத்து வேறுபாடு தான். அவனுக்கு கொலஸ்ட்ராலும் இருந்ததில்லை, அவனுக்கு சுகர் என்று சொல்கிற டயபெட்டிஸும் இருந்ததில்லை, அவனுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இருந்ததில்லை. இந்த 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட உறவிலே உரசல் வந்ததினால அவனுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டான். நாங்கள் மறுபடியும் அவனை அறுத்து நாங்கள் சில சிகிச்சைகளை செய்து அவளுக்கு உயிர் சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பரட்டஸ் எல்லாம் மாட்டி அவனை உயிர் பெற வச்சிருக்கிறோம். ஆகையினால உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்களில் நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களில் கூட உறவுகள் நொறுக்கப்பட்டது உங்கள் குடும்பத்திலே சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து அதை சந்தித்திருக்கிறதுக்கான ஒரு பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும், நாங்கள் அது வரைக்கும் உயிரோடு இருப்போமோ தெரியாது, நீங்கள் நிச்சயமாக அதை சந்திக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஐயா
இப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது என்று சத்திய வேதம் ஏதாவது சொல்கிறதா என்று சொல்லித்தான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். So it is not an ordinary meeting again. It talks about your future. It is talks about your future time. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிற வசனம் நமக்கு நல்லாக தெரியும். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். வாசிக்கலாம். John 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ வெயிட். இங்க திருடன் என்று சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு சாத்தானை குறிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். சாத்தான் உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய இளமையை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய உறவை, உன்னுடைய காரியம், உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய எதிர்காலத்தை திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆண்டவர் அதுல ஒரு எம்பசைஸ் கொடுத்து சொல்கிறார், வேறு ஒன்றுக்கும் வரான். His duty is to destroy you. He can use you to destroy yourself. உன்னையே நீ அழிப்பதற்கு அவனால் முடியும். மற்றவர்களால் உன்னை அழிப்பதற்கு அவனால் கூடும். மற்ற சமுதாயத்தின் மூலமாக அழிப்பதற்கு, அரசாங்கத்தின் மூலமாக அழிப்பதற்கு அவன் அந்த குணத்தை உடையவனாக இருக்கிறான். சிலருக்கு வாழ்க்கையில் மற்றவங்களை அழிக்கிறதே தான் வேலை, மற்றவங்களை கெடுக்கிறதே தான் வேலை. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லலை. அவங்க பேச்சு எடுத்தீங்கன்னா அவன் தெரியுமா அப்படி தெரிவிட்டான், இப்படி பண்ணிட்டான், இவங்க வீடு வீடாக போய் சொல்லுவான். அதற்கென்றே உருவாக்கப்பட்டான். அப்போ அவன் யாருடைய ஏஜென்ட்டு உங்களுக்கே தெரியும். If a person is handing over himself to Satan, Satan can use him as a tool to destroy the lives of many people. சமீபத்தில் ஒரு வாலிபனை சந்தித்தேன். வாலிபர் கூட்டம் என்கிறதுனால பேசுகிறேன். அவன் என்னுடைய கையை பிடித்து அழுது விட்டு சொன்ன காரியம், அங்கிள், நான் உலகத்தில் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். என் பேரையோ ஊரையோ சொல்லாமல் நீங்கள் சொல்லலாம். நான் சொன்னேன், சரிப்பா சொல்லு. என்ன சொன்னான் தெரியுமா? I have spoiled the life of 40 girls. 40 பேருடைய வாழ்க்கையை சீரழித்தவன் நான். என் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்டேன், நீ சபைக்கெல்லாம் ஒழுங்கா போவியாப்பா? எஸ். கூட்டி ஒன்று சொன்னானே, நான் தான் வர்ஷிப் நடத்துவேன் அங்கிள். அதுதான் எனக்கு ஆயுதம் அங்கிள். இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆயுதமே நான் நடத்துகிற வர்ஷிப். ஏன்னா என் வர்ஷிப்பில் என் வாய்ஸ், கர்த்தர் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு. அழகாக மியூசிக் போடவும் தெரியும். நான் ஒரு சின்ன டீம் வச்சுருக்கேன். இதைத்தான் நான் ஆயுதமாக உபயோகப்படுத்தி 40 பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியும், வெளியே உலகத்துக்கு தெரியாது. I spoil 40 young people. என்கிட்ட கேட்ட கேள்வி தான். ஆண்டவர் தன்னுடைய நியாயாசனத்தில் உட்காரும் போது என்னை அவர் முன்னால நிறுத்துறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னால் நிறுத்துறது கூட நான் தகுதி இல்லை. No, I am not worthy at all. But a day came. நல்லா கவனிங்க. A day came. My marriage was arranged. I married a sweet girl, earning big money,
பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு பணக்காரியை, நல்ல மகளை, அழகானவளை, அழகாக பழகக்கூடியவளை எனக்கு திருமணத்திற்கு பேசி என்னுடைய பேரண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸில் திருமணம் செய்து விட்டார்கள். நானும் அவளும் கூடி வரும் முன்னதாக நான் அவளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். நல்லா கவனிங்க. அவளிடத்தில் நான் கேட்டேன், என்னை இருதயபூர்வமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவள் சொன்னாள், எஸ். என்னை குறித்த விவரங்களை நான் சொல்வேன் என்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அவள் சொன்னா, உங்களை குறித்து எனக்கு பாதி விவரம் முன்னாலே தெரியும். எப்படி தெரியும்? நானும் உங்களை மாதிரி ஒரு 10 பேரை கெடுத்த ஆளுதான். எனக்கு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ அந்த பையன் சொல்கிறான் என்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்புக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், இப்பமே கொடுத்துட்டாரு. The spoiled apple was given unto me. ஏவள் ஃப்ரெஷ்ஷாக படித்து கொடுத்தா, ஆனால் என் மனைவியோ அழுகினதையே கடிக்க கொடுக்குறா. ஏன்னா நானும் அழுகினவன் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணத்தின் அன்று தான் நாங்கள் 2 பேரும், ஐயோ இத்தனை வாழ்க்கையை பாழாக்கி விட்டோமே, இனியாகிலும் நீயும் பாழாக்கினவள் நானும் பாழாக்கினவன், நாம் இணைந்திருக்கிறோம், கொஞ்ச பேரையாவது காப்பாற்றிக் கொள்வதற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:10 பின்னால, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொல்கிறவருடைய கையில நம்மை விட்டு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை தத்தம் செய்வோம். நம்முடைய நோக்கமெல்லாம் இனி எப்படியாயிலும் மற்றவருடைய வாழ்க்கையை எப்படியாயிலும் கட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கமாக மாற வேண்டும் என்று அன்று இரவிலே முழு இரவும் நாங்கள் 2 பேரும் ஓ என்று அழுது எங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி எங்களை ஒரு புது ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுது சிலருக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்தி வருகிறார்.